cos inverse of cos of 13 pi by 6 இதோடைய பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. cos inverse of cos of 13 by 6 cos inverse of cosனா ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 13 by 6ங்கிறத வேல்யூன்னு சொல்லுவோம். பட் இந்த வேல்யூ வந்து cos inverse of x உடைய ரேஞ்சுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 to pi இதுக்கு தான் வந்து காசோட ரேஞ்சு. 0 to pi அப்படிங்கிறது காசோட ரேஞ்ச். ஆனால் இங்கே 13 pi by 6ங்கிறது வந்து பையோட பெருசாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 pi plus pi by 6 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது என்ன, அதாவது ஆங்கிள் இஸ் நாட் இந்த பிரின்சிபல் ரேஞ்சு. இது வந்து பிரின்சிபல் ரேஞ்சுக்கு வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ 13 pi by 6 வந்து 2 pi plus pi by 6ன்னு எழுதலாம். பாருங்கள், இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 12 pi plus 1 13 pi வந்துடும். ஸோ இது நம்ம 13 pi by 6 வந்து 2 pi plus pi by 6ன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த 13 by 6 அப்படிங்கிற இடத்துல போய் வந்து 2 pi plus pi by 6ன்னு எழுதுகிறோம். இது வந்து அதாவது 360 plus theta அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ cos 2 pi plus theta equal to cos theta. cos 2 pi plus theta equal to cos theta. பட் அப்போ என்ன வரும், cos theta. அப்போ இங்கே theta இப்போ தான் pi by 6 இருக்கிறனால cos pi by 6ன்னு வந்துருச்சு. ஸோ இதை கொண்டு நம்ம இந்த எங்கே பண்ணுவோம், cos 13 by 6ங்கிற அந்த வேல்யூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos inverse of cos of pi by 6, அதாவது சம்மில் பாருங்கள் 13 by 6ன்னு இருக்கும். அந்த இடத்துல போய் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, pi by 6ன்னு கிடச்சிருக்கு. நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த cos inverse of cos கேன்சல் ஆகிடுச்சுன்னா pi by 6ங்கிறது நம்மளுக்கு வேல்யூ. இது வந்து பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் pi by 6.